தப்பாக கால்குலேட் பண்ணிட்டேன். அவனை செஞ்சு உங்களெல்லாம் திருத்தலான்னு நினச்சேன். ஆனால் உங்களை செஞ்சு தான் அவனை திருத்த வேண்டியிருக்கு. படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, படிக்க வச்சிருவோம். இனிமேல் காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் காலேஜ். எவ்ரிடே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க. ஃபெயில் ஆனா ரீ எக்ஸாம், அதுலேயும் ஃபெயில் ஆனா ரீ எக்ஸாம், அதுலேயும் ஃபெயில் ஆனா ரீ எக்ஸாம்ஸாக வச்சு கொள்ளுங்க. ஏன்டா காலாட்டுற? நான் எங்கடா ஆட்டுறேன்? வயிற்றுல அதுவா ஆடுறா. அவனுங்க இங்கே மட்டும் டார்ச்சர் அனுபவிக்க கூடாது, வீட்லேயும் டார்ச்சர் அனுபவிக்கணும். எவ்ரி ஹவர் அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட், எவ்ரிடே எக்ஸாம்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸை எவ்ரி வீக் ஒன்ஸ் என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க. சார் என்னையா? ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க சார். அவங்க எதுக்கே வந்தாங்க? வரல சார். இது வரைக்கும் என் பையன் படிக்காத காரணம் அவன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அவனுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னு. என்ன பூமி? அப்படியெல்லாம் இல்லை சார். அது எப்படி சார் மற்றவங்களுக்குலாம் புரியுது, அவங்களுக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது? நீங்க தான் சார் யார் யாருக்கு புரியலன்றதை தெரிஞ்சு சொல்லி தரணும். அப்போ 60 ஸ்டூடெண்ட்டுக்கு 60 வாத்தியாரை வைக்க முடியும் சார்? 60 பேருக்கு மொத்தமா நீங்க 1.5 லட்சம் வாங்கல, 60 பேர்கிட்ட இருந்து தனித்தனியா 1.5 லட்சம் வாங்குறீங்கல்ல? சார் யாரோ பின்னாடி இருந்து தூண்டி விடுறாங்க சார். ക്വാളിഫൈഡ് എഞ്ചിനീയേഴ്സിനെ ഉരുവാക്കുന്ന പൊறுப்பு ക്വാളിഫൈഡ് ടീച്ചേഴ്സ് അല്ലേ സാറേ? ഈ കോളേജിൽ ക്വാളിഫൈഡ് ടീച്ചേഴ്സ് ഉണ്ടോ സാറേ? சார் இங்க இருக்க எல்லாருமே குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான் சார். அழகு சார். என்னப்பா? தாஜ்மஹால் ஏன் சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு? காதல். Bloody idiot. മോളെ ഇയാള് ടീച്ചറാണോ? சார் அவன் சிவில் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் கேட்குறான் சார். நான் ஐடி டிபார்ட்மெண்ட். பார்த்தீங்களா சார், வாத்தியார் வேலைக்கு போகிறதுக்காக எம்இ படித்தவங்கள விட எம்இ படிச்சுட்டு எந்த வேலையும் கிடைக்காம வாத்தியாரானவங்க தான் சார் அதிகம். சார் இதை பிளான் பண்ணுறான் சார். 10th 12th பசங்களுக்கு பாடம் எடுக்கவே பிஎட்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனால் இன்ஜினியரிங்கில் இப்போ என்ன அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும்னு சொல்றியா? ஆமாம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் செட் பண்ணுற கொஸ்டின் பேப்பர் எழுதி அவங்க பாஸ் பண்ணிட்டா நல்ல குவாலிஃபைட் டீச்சர்ஸ் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். அவங்கக்கிட்ட நாங்கள் டே அண்ட் நைட் படிச்சுப்போம் சார். அது மட்டும் இல்லாமல் என்னோட கோல்டு மெடல் கனவையும் நான் நினைவாக்கிப்பேன் சார். இந்த ஐடியா நல்லா இருக்கே சார். இல்லைங்க அவர் சொல்றது சரிதானே? டீச்சர்ஸ் அப்டேட் ஆகணும்ல சார். இதை மட்டும் பண்ணிட்டா பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பெஸ்ட் இல்லை, ஸ்டாஃப்ஸும் பெஸ்ட்டுன்னு ஆடே கொடுத்துடலாம் சார். பண்ணுங்க ஸ்போர்ட்டிவாக பண்ணுங்க. பாஸ் பண்ணுறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், அப்போ ஃபெயில் ஆகிறவங்களுக்கு சார் வேலையை விட்டு எடுத்துருவோம். கையன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கிளாஸ் ரூமா இல்லை ஃபிஷ் மார்க்கெட்டா? என்ன சார் லைப்ரரி கிளாஸ் ரூம்னு சொல்றான்? எல்லாம் கொயட்டாக படிக்கணும். இதெல்லாம் சின்ன வயதில் படித்தது. யார்? ஹலோ. எஸ். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்? நான் சொல்லுங்க. கேமரா டிபார்ட்மெண்ட். கேமரா அது எப்போ ஆரம்பிச்சாங்க? யார் இவர்? புதுசாக கேமரா டிபார்ட்மெண்ட் நம்ம இதில் சேர்த்துருக்காங்களா? அட நீ வேற அனத்தம் பண்ண கம்மன்றியா? இருக்கிறது எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. இதில் உங்களுக்கு ஏதாவது? சார் படிங்க சார். சரி நம்ம படிக்கிறத மட்டும் பார்ப்போம். உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. ஆமாப்பா. நான் வேணா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லவா? அப்படி சொல்கிறேன். சொல்லுப்பா. நீங்கள் படிக்கிறது பூராமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். படிங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் தனித்தனியாக படிங்க. எங்க போறீங்க மிஸ்? எக்ஸாம். ஹால் டிக்கெட்டு ஐ forgot. காலையில சாப்பிட மறந்தீங்களா மிஸ்? கோ bring your parents. But they're with my brother. They're in Dubai. I don't want any silly reasons. இன்னும் 1 hourல அவங்க இங்க இருக்கணும். ப்ளீஸ் அப்படி போய் நில்லுங்க.
தம்பி நிஜமாவே பிட்டு இல்லைப்பா. பரவாயில்ல, எழுதுங்க. படித்ததெல்லாம் மறந்துடும் போல இருக்கு. இப்ப தெரியுதா, புரியுதா? எழுதுங்க. ம். தம்பி நோ 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 நோ. டைம் அப். இன்னும் ஒரு மணி ஆகலப்பா. என் வாட்ச்ல 1 மணி ஆயிடுச்சு. பேப்பர் நீங்களே வச்சுக்கோங்க. ஒன்னு ஸ்பீடா ஓடுது. 10 நிமிஷம் கொடுத்தா மட்டும் பாஸ் ஆடு ஆயிடும். வேற சூக பிடிச்சிது. லவ் மூட்ல இருக்கான். இந்தா அப்பா. டைம் அப். எல்லாரும் பேப்பர் கொடுங்க. அப்பாடி, அந்த பூமி கிட்ட இருந்து ஜஸ்ட் எஸ்கேப். பார்த்தானா இல்லையான்னு தெரியல. அதுவே தெரியல, அப்புறம் என்ன ஜஸ்ட் எஸ்கேப். இப்போ இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்க? டேய், நீ கூப்பிட்டப்ப ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் வரல. அதே மாதிரி நான் கூப்பிட்டா நீ வந்ததே ஆகணும். சரி வரேன், ஆனா ஒரு ரெக்வஸ்ட். டெல் மீ. உன் ஹேர் ஸ்டைல கூட நான் ஒத்துக்கிறேன், ஆனா இனிமே இப்படிலாம் ட்ரெஸ் போடாத ப்ளீஸ். டேய், பெரிய பெரிய கேமராமெல்லாம் இப்படி தாண்டா இருப்பாங்க. பார்த்தது இல்லை. பேசாம இங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சாரி. ஆக்சுவலி நீ கேட்டதுக்கு அப்புறம் என் மைண்ட்ல நிறைய ஓடிச்சு. நான் ஜெயிப்பேன்னு நம்புறேன், ஆனா அது என்னைக்குன்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் நீயும் ஏன் என் கூட சேர்ந்து சஃபர் ஆகணும்? லவ் பண்ற பொண்ணு நல்லா இருக்கணும்னு பிரியறதும் லவ் தான். என்ன டைரக்ட் ரைட்டன் வசனம் பேசிட்டு இருக்கியா? பொண்ணுங்களுக்கு லைஃப்ல ஜெயிச்சவனை லவ் பண்றதை விட லவ் பண்ற பையனை லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும். டிப்ளமோ முடிஞ்சு 100 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது சேர. நான் யாருக்காக இங்க வந்தேனா? உனக்காக தான். ஸ்கூல்ல இருந்த மாதிரி காலேஜ்ல இருந்த, காலேஜ்ல இருந்த மாதிரி லைஃப்லயும் இருந்துருவியோன்னு பயந்துட்டேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நீ எவ்வளவு சீரியஸா இருக்கன்னு. உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்பவுமே. நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது. இன்னும் எவ்வளோ நேரம்டா தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது? ஏரியா இப்பதான் அவங்களே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அழுகாத, அழுதா நீ ரொம்ப அழகா இருக்கு. போய் சொல்லிட்டேன், நீ சிரிச்சாத அழகு. உன்னை எப்பவுமே சிரிக்க வச்சு பாத்துக்கிறேன்.